ஸோ நாம பார்க்கலாம் இப்போ சொல்யூஷன்ஸ் யூனிட்ல இருக்கிற ப்ரீவியஸ் கிளாஸ்ல நடந்த டெஸ்டோட ஆன்சர் கீஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் ஓரியன்டட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம கான்சன்ட்ரேஷன் எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணோமோ அதோட அப்ளிகேஷன் ஓரியன்டா ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க பிபிஎம். சரிங்களா, பிபிஎம் எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்? அமௌண்ட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ். சரிங்களா, அதுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஷன் வரும்னா செகண்ட் ஆப்ஷன் வரும். பர்சன்டேஜ் மாஸ் பை வால்யூம்ங்கிறது எதுக்கு பர்பஸ்? மெடிசினல் ஸ்டெப். மொலாலிட்டி எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸப்ட் என்னதுக்கு? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சரிங்களா, அடுத்து மொலாரிட்டி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எங்க கரெக்டா இருக்கு? ஏக்கு 2, சரிங்களா, பிக்கு 3, அதே மாதிரி பார்த்தோம்னா சிக்கு 4. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பில வந்து கரெக்டா இருக்கு. சரிங்களா, ஆன்சர் பி. அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை த ராங்லி மேட்ச்டு பேர். சரிங்களா, நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த பேரை தான் நான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்கோம். சரிங்களா, இதுல பாருங்க சொல்யூட் சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கேம்ஃபர் இன் நைட்ரஜன் கேஸ். சரிங்களா, அதாவது கற்பூரம் நைட்ரஜன் கேஸ்ல கரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இதுல வந்து சால்வெண்ட் வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் கேஸ் இதுல கரெக்டா இருக்கு. அதே மாதிரி சொல்யூட் பார்த்தோம்னா கேம்ஃபர் கற்பூரம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. ஸ்டேட் பாருங்க, ஸ்டேட்டும் என்ன ஸ்டேட்ல தான் இருக்கு அப்படின்னா கேஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு. சரிங்களா, அடுத்தது பாருங்க குளுக்கோஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். சரிங்களா, குளுக்கோஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் அப்படின்னா தண்ணியில தான் கரைக்கிறாங்க குளுக்கோஸை. அப்போ சால்வெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரா இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி சொல்யூட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸா இருக்கணும். சரிங்களா, ஸோ அப்போ இது இடம் மாதிரி இருக்கு. சரிங்களா, அப்போ இது கண்டிப்பா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டேக். அடுத்து பாருங்க அமால்கம் ஆஃப் மெர்குரி வித் சோடியம். சரிங்களா, ஸோ மெர்குரி இருக்கு, சோடியம் இருக்கு. சரிங்களா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? அமால்கம்னா நம்மளுக்கு தெரியும், அமால்கம்னா என்னது? ஸோ லிக்விட் ஃபேஸ்ல இருக்கும் மெர்குரி. சரிங்களா, ஸோ சொல்யூஷன் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா சாலிட் ஸ்டேட் சொல்யூஷனா இருக்கு. அடுத்து பாருங்க சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பெலாடியம். சரிங்களா, சாலிட் ஸ்டேட் சொல்யூஷன் தான், ஆனா அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கேசஸ் ஆன ஹைட்ரஜன் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அதுல சொல்லிவிட்டா. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு எந்த பேர் நம்மளுக்கு ராங்கா இருக்குன்னு பார்த்தோம்னா பி பேர் தான் நம்மளுக்கு ராங்கா இருக்கு. அடுத்து பாருங்க விச் ஒன் ஹேஸ் ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட். சரிங்களா, பாயிலிங் பாயிண்ட் எதோடது அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. இதை நம்ம ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியா, சரிங்களா, தொகைசார் பண்பா நம்ம பார்த்துதான் நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெல்டா டிபி இருக்கு. சரிங்களா, டெல்டா டிபிங்கிறதுல நம்மளுக்கு எதுக்கு ரிலேட் பண்ணுவோம்? நம்ம கேபி இன்டூ மொலாலிட்டி அப்படிதான் ரிலேட் பண்ணுவோம். சரிங்களா, எல்லாத்துலயும் இதுல கான்சன்ட்ரேஷன் பாருங்க, எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம என்னத்தை வச்சு ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேன் ஹாஃப் ஃபேக்டர் ஐ. சரிங்களா, ஸோ ஐங்கிறது இங்க எல்லாமே டிசோசியேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அயான்ஸ் எதுல கிடைக்கும் உங்களுக்கு? NaCl டிசோசியேட் பண்ணீங்கன்னா ஒரு Na பிளஸ் ஒரு Cl மைனஸ், BaCl2 பண்ணீங்க அப்படின்னா Ba2 பிளஸ் பிளஸ் 2Cl மைனஸ் கிடைக்கும். அப்ப இதுல 3 அயான்ஸ் கிடைக்குது. சுக்ரோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நான் எலக்ட்ரோலைட். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா KCl பாத்தீங்கன்னா K பிளஸ் Cl மைனஸ். சரிங்களா, அப்படி பாத்தீங்கன்னா அதிகமான அயான்ஸ் உங்களுக்கு எதுல தான் கிடைக்குது? அதிகமான அயான்ஸ் எதுல கிடைக்குது அப்படின்னா பேரியம் குளோரைட்ல தான் உங்களுக்கு கிடைக்குது. சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேரியம் குளோரைட். அடுத்து பாருங்க which of the following pair will show positive deviation from Raoult's law. சரிங்களா, நம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்போம். சரிங்களா, இவங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, வாட்டர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சரிங்களா, இது எதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நெகட்டிவ் டிவியேஷனுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா, அடுத்து வாட்டர் அண்ட் நைட்ரிக் ஆசிட், எல்லா ஆசிடோட காம்பினேஷன் வாட்டர் வந்துனாவே அது நெகட்டிவ் டிவியேஷன் தான், இதுவும் நெகட்டிவ் டிவியேஷன். அடுத்து பாருங்க அசிட்டோன் அண்ட் குளோரோஃபார்ம், இதுவும் நெகட்டிவ் டிவியேஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். சரிங்களா, அப்ப பாசிட்டிவ் டிவியேஷனுக்கான எக்ஸாம்பிள் எதுதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பென்சின் அண்ட் மெத்தனால். உங்களுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆல்கஹால் லாபஜிக் சொல்லியிருக்கேன். ஆல்கஹால் வந்துச்சுனாவே அந்த பேர் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லியிருக்கோம். இப்போ ஆன்சர் பென்சின் மெத்தனால். From below which will not form ideal solution. சரிங்களா, அதாவது ஒரு நல்லியல்பு கரைசலை உருவாக்காத காம்பினேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்க 4 பாருங்க, இது எல்லாமே டைரக்டா புக்ல கொடுத்துருக்கிறது தான். சரி பாருங்க, எத்தில் புரோமைடு, எத்தில் அயோடைடு. சரிங்களா, இது ரெண்டுமே உங்களுக்கு ஐடியல் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி பென்சின் டொலுவின் பாருங்க, இது ரெண்டுமே உங்களுக்கு எதுக்கான எக்ஸாம்பிள் தான்? ஐடியல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி எத்தில் புரோமைடு, எத்தில் குளோரைடு ரெண்டுமே உங்களுக்கு எதுக்கான எக்ஸாம்பிள்னா ஐடியல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். அடுத்து கீழே இருக்குது பாருங்க, இதுல ஆல்கஹால் வந்திருக்கு. சரிங்களா, ஆல்கஹால் வந்திருந்தாவே அது நம்மளுக்கு என்ன டிவியேஷன் எக்ஸாம்பிளா வரும்? பாசிட்டிவ் டிவியேஷன். சோ அப்போ பாசிட்டிவ் டிவியேஷன் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணாது? ஐடியல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணாது, ஒரு நல்லியல்பு கரைசலை உருவாக்காது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா, அடுத்து பாருங்க, இங்க ஒரு சார்ட்டை வச்சுதான் கொஸ்டின் கிராஃப் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
which of the following behavior is true about ideal binary solution? ஒரு இயல் ஒரு சொல்யூஷன் இருக்கு, பைனரி சொல்யூஷன்னா ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ அதோட பார்ஷியல் ப்ரெஷருக்கும் அதோட மோல் ஃபிராக்ஷனுக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா அதோட எப்படி அதோட வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு லீனியர் வேரியேஷன் தான் இருக்கும், சரிங்களா? லீனியர் வேரியேஷன் அதே மாதிரி கண்டிப்பா அதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஸ்லோப் இருக்கும்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுக்கு இப்போ இங்க தேவை. அதாவது எக்ஸோட வேல்யூ அதிகரிக்க, சரிங்களா, இதுக்கு சர்டைன் பார்ஷியல் ப்ரெஷரோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும், சரிங்களா? அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு. கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் plot of P total versus XA is non-linear சொல்லிருக்காங்க. சோ non-linearங்கிறது தப்பு, சரிங்களா? லீனியர் தான் கரெக்ட். சோ லீனியர் பார்த்தோம்னா மூணு ஆப்ஷன்லயுமே லீனியர் இருக்கு. அதாவது நேர்கோடு அப்படிங்கிற உங்களுக்கு மதிப்பு வரக்கூடியது உங்களுக்கு மூணு ஆப்ஷன்லயும் இருக்கு. ஆனா மத்த ரெண்டுலயும் பாருங்க ஸ்லோப் இஸ் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும், சரிங்களா? சோ இதுதான் நம்ம அந்த ஹென்ரிஸ் லால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல என்னவா கிடைக்கும் அப்படின்னா ஸ்லோப்பா கிடைக்கும். அப்போ ஸ்லோப் ஜீரோன்னு சொல்லி வரக்கூடிய தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தோம்னா பி. அடுத்தது பாருங்க, ஈக்விமோலார் சொல்யூஷன்ஸ் இந்த சேம் சொல்யூஷன், சரிங்களா? அதாவது ஒரே மாதிரியான மோல்களின் எண்ணிக்கை கொண்டது, சரிங்களா? சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொண்ட சொல்யூஷன்ல பாருங்க ஈக்விமோலார் சொல்யூஷன் சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ, சரிங்களா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சேமா இருக்கு, சரிங்களா? சேமா இருக்கும் போது அதை ஒரே சால்வெண்ட்ல உங்களுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். இங்க ரெண்டு தான் கம்பேர் பண்றாங்க, ஒன்னு பாயிலிங் பாயிண்ட், இன்னொன்னு பார்த்தோம்னா ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா சேம் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் சேம் ஃப்ரீசிங் பாயிண்ட் வரணும். சோ ஏ ஆன்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. மீதி எல்லாத்துலயும் பாருங்க டிஃபரெண்ட்ங்கிற வேர்ட் வருது. டிஃபரெண்ட் வந்துச்சுன்னா ரெண்டு டிஃபர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஈக்குவல் சொல்யூஷன்ஸ் எல்லாம் மாறுபடும் அப்படின்னு அர்த்தம். அப்ப சேம் பாயிலிங் அண்ட் சேம் ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, the various terms in the given below expression has usual meaning. The Van Hoff factor I cannot be calculated by which one of the following expression? சரிங்களா? கீழே கொடுத்திருக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி எதை வச்சு உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி வேன் ஹாஃப் ஃபேக்டரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் வேன் ஹாஃப் ஃபேக்டருங்கிறது இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடியது தான், சரிங்களா? அப்போ நம்ம இதுல இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பை இன்டு வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐஎன் இன்டு ஆர்டி, சரிங்களா? நம்மளுக்கு இப்போ இது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரா நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பை ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா ஐ இன்டு சிஆர் இன்டு டி அப்படின்னு வைக்கலாம், சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த கான்சென்ட்ரேஷன் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா என் பை வி அப்படிதான் வர முடியும். ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ரூட் இருக்கு. சோ அப்ப இது மிஸ்டேக் ஆகும், சரிங்களா? அடுத்து மத்ததெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டா இருக்கு பாருங்க. டெல்டா டி எஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையிறது, சரிங்களா? அதுலயும் முன்னாடி ஐ வருது. ஸோ அப்போ உங்களுக்கு கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, எம்னா மொலாலிட்டி, இது கரெக்டா இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட்னாலும் அதே தான் உங்களுக்கு வரும், ஐ கேபி இன்டு மொலாலிட்டி, இதுவும் கரெக்டா தான் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், சரிங்களா, அதோட வேல்யூ குறையிறதும் உங்களுக்கு தெளிவா தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ இதோட மோல் ஃபிராக்ஷனோட வேல்யூ தான் கடைசியில் கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் எதுதான் தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம மிஸ்டேக்கா இருக்கு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். When a crystal of a solute is introduced in a super saturated solution, பாருங்க ஒரு அதிதெவிட்டிய கரைசல், சரிங்களா? ஒரு சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன்ல நீங்க மறுபடியும் சொல்யூட் ஆட் பண்றீங்கன்னா கண்டிப்பா என்ன நடக்கும், உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகும், சரிங்களா? கிறிஸ்டலைசேஷன் அந்த டைனமிக் ஈக்குலிபிரியம் காரணமா உங்களுக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடந்து உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க பி, the excess solute crystallizes out. அடுத்து பாருங்க, கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்னா நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் இதில் பார்த்த ஃபார்முலா தான். டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது கேஎஃப் இன்டு மொலாலிட்டி, சரிங்களா? இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த கேஎஃப் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டெல்டா டிஎஃப் டிவைடட் பை மொலாலிட்டி அப்படின்னா தான் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ கேஎஃப் ஈக்குவல் டு கேஎஃப்னு வச்சோம்னா இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், கீழே டிவைட் பை மொலாலிட்டி. மொலாலிட்டியோட வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ 1 மோல் பெர் 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வரணும். அது மாதிரி கொடுத்துருக்க ஆப்ஷனை தேடுங்க, சரிங்களா? டிக்ரீஸ் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் when 1 கிராம், சரிங்களா? 1 கிராம் கிடையாது, நம்மளுக்கு என்ன வரணும் 1 மோல் அப்படின்னு வரணும். ஸோ அப்போ பாருங்க செகண்ட் ஆப்ஷன்ல டிக்ரீஸ் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் when 1 mole of solute is dissolved per kilogram of solvent அப்படிங்கிறது சரியா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தோம்னா பி. மற்ற ரெண்டு ஆப்ஷன் பாருங்க எலிவேஷன் அப்படின்னு இருக்கு, ஸோ இதுவும் மிஸ்டேக், சரிங்களா? எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் வருது, இதுவும் மிஸ்டேக். ஏன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், சரிங்களா? அப்போ கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் வச்சு தான் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி.
சரிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் யூனிட்ல நடந்த நெக்ஸ்ட் டெஸ்டோட ஆன்சர் ஆப்ஷன் சார்.